நீங்கள் ஏமாற்றாதே. கம்பி இழுப்பது நாங்கள் தான், கம்பம் நடுவது நாங்கள் தான். வேலை கேட்டால் இல்லை என்று சொல்வது நியாயம்தானா? கஜா புயல் ஒக்கி புயல், கஜா புயல் ஒக்கி புயல். 3 கட்ட இயக்கத்தினை அந்த தஞ்சை செயற்குழு அறிவிக்கோல் விட்டது. அதிலே சென்ற மாதம் பிப்ரவரி 25ஆம் தேதி மின்வாரியத்திலே பணிபுரியக்கூடிய நிரந்தர தொழிலாளர்களுடைய கோரிக்கை, ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, பென்ஷன், இதர பல கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு நாள் தர்ணா என்கின்ற முறையிலே அந்த சென்ற மாதம் 25/2/2025 தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற மேற்பார்வை பொறியாளர் அலுவலகங்களுக்கு முன்னாடி ஒரு தர்ணா போராட்டம் நடைபெற்றது. அடுத்த கட்டமாக தெரிஞ்சோ தெரியாமலோ மின்சார வாரியத்திலே பணிக்கு வேலை கிடைத்தால் போதும் என்கின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்திலே என்றைக்காவது விடிவு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையிலே அந்த பத்திரம் எழுதி கொடுத்துட்டு, நான் எந்த பதவி உயர்வும் கேட்க மாட்டேன் என்று எழுதி கொடுத்துட்டு மின்சார வாரியத்தில் பணி கிடைத்தால் போதும் என்று நம்பி வந்தவங்களை கும்மிடி பூண்டியில் வேலைக்கு சேர்ந்தவனை தூக்கி கன்னியாகுமரி அடிக்கிறது, கன்னியாகுமரியில் சேர்ந்தவனை கும்மிடி பூண்டியில் போடுறது. கொடுக்குற சம்பளமோ 15,000. ஒரு கேடுகட்ட நிலையினை நிர்வாகம் எடுக்கின்ற பொழுது இதை கேர்மெண்ட் கோரிக்கைகளுக்காக அவர்கள் படித்திருக்கிறார்கள், அவர்களுக்கு இன்டர்னல் செலக்ஷன் தரப்பட வேண்டும், களப்பிரிவு ஊழியர்களாக பதவி உயர்த்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி இந்த மாதம் 5ஆம் தேதி இதே போன்ற அந்தந்த மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்னாடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இது 3வது கட்டம். இந்த 3வது கட்டத்திலே முழுக்க முழுக்க மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய ஒப்பந்த ஊழியர்கள் அடையாளம் கண்டு அவர்களுக்கு நியாயமான கூலியினை மின்சார வாரியம் நேரடியாக வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலே சொன்ன, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசு துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களில், அதிலும் குறிப்பாக ஒப்பந்த ஊழியர்களாய் பணிபுரியக்கூடியவர்களை நிரந்தரம் செய்வோம் என்று நீங்கள் சொன்னதை, இந்த அரசு சொன்னதை நினைவுபடுத்தி, அதே போன்று மின்சார வாரியத்தில் ஒப்பந்த ஊழியர்கள் இல்லை என்று நம்ம 10 ரூபாய்க்கார் சொன்னார். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியுமா 10 ரூபான்னா? சட்டமன்றத்தில் பேசுகிறாரு. டிரான்ஸ்பார்மர்ல எரெக்ஷன் பண்ண அதிகாரிங்க காசு கேட்கிறாங்க, ஃபால்ட் பார்த்தா காசு கேட்கிறாங்க. தப்புதான். சொன்னவர் நீங்க தான். நீங்க 2 துறைக்கு அமைச்சர், ஒண்ணு மின்சாரத்துறை, இன்னொன்னு சொல்லுங்கப்பா, என்னப்பா அங்க என்ன நடக்குது? அதுக்கு வந்து சொல்ல மாட்டீங்க. நேரம் உங்களுக்கு வருது, அதை நீங்க சொல்ல மாட்டீங்க. தொழில் ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னா, மின்சார வாரியத்தினுடைய வரலாறிலே தெரியாமலே மின்சாரத்திற்கு அமைச்சராக வந்திருக்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனையான விஷயம். கடந்த காலங்களிலே இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்த போது, கலைஞர் அவர்கள் இருந்த போது, ஜெய்சங்கர் ஏற்கனவே பேசுனது சொன்னார் பாருங்க, ஆற்காடு இருந்தார், அவர் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட், அவர் அப்புறம் தான் மினிஸ்டரா வந்தார். மின்சார வாரியத்துடைய பல்வேறு விஷயங்கள்ல நடந்ததுல உண்மையிலேயே அவருக்கு நல்ல ஒரு, அதற்கு தோதாக அவர் புரியக்கூடிய வகையில் எடுத்துச் சொல்லக்கூடிய தலைவர்கள் என்ற முறை ஜானகிராமன், அன்றைக்கு இந்த தோமுசாமி, குப்புசாமி, பஞ்சரத்னம், இது போன்ற தலைவர்கள் சமகாலத்தில் பணிபுரிந்த போது, அவர் பதவியில் இருந்த போது, மந்திரியாக ஆற்காடு இருக்கின்ற போது பல்வேறு சலுகைகளை மின்சார வாரியத்துக்கு வந்த போது கிட்டத்தட்ட ஒரு 60,000-70,000 ஒப்பந்த தொழிலாளர்கள் மின்சார வாரிய நிரந்தரமானார்கள். ஆனால் 2007க்கு பிறகு ஒரு ஒப்பந்த தொழிலாளி கூட மின்சார வாரியத்தில் பணி நிரந்தரமாகவில்லை. கேட்டால் மின்சாரத்துறையில கான்ட்ராக்ட் ஸ்டாஃபே இல்லைன்ற. உங்களுக்கு இன்னொரு தெரியுமா? இந்த அரசாங்கம்
ஆட்சிக்கு வந்த பிறகு நாட் ஒன்லி ஃபார் இபி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குப்பை வாரம் பாருங்க, சென்னை கார்பரேஷன், மாநகராட்சி, உள்ளாட்சி, பெருநகராட்சி, முனிசிபாலிட்டி, இப்படி ஏராளமான இடங்கள்ல துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்கல்ல, அவனையே கான்ட்ராக்ட் விட்டுட்டா. இப்ப யாருமே நேரடியா இல்ல. நீங்க ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்க, அரசாங்க ஆஸ்பத்திரி கிண்டி இருக்குல்ல, பேரு பெத்த பேரு தாகை தேனிக்கு நீல் లేదు. இங்க போய் பாருங்க, இந்த ஹாஸ்பிட்டல் நீங்க முடிச்சுட்டு போய் பாருங்களேன். ஒரே ஒரு ஆள் நிரந்தர தொழிலாளி நீங்க காட்டிட்டீங்கன்னா, நான் இபில மின்சார வாரியத்தில் இல்ல, இந்த சங்கத்தில் இல்ல. உண்மை. பேரு பன்முக மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அனுபவம் தொடர், நாங்க அனுபவம். அதான் அது ஒண்ணு ரெண்டு இருக்கும். அது என்ன பண்ண மேய்க்கிறது ஒரு ஆள் ஒண்ணு இல்ல, கணக்கு போட்டு எப்படி ஆளை குறைக்க பாருங்க. நம்ம என்ன நினைச்சிருந்தோம், மின்சார வாரியத்தில் 76 67 சங்கங்கள் இருக்குது. 67 சங்கங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு வேலை நிறுத்தமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ அறிவித்தா கூட நம்ம 10 அடுக்கு மாடி இருக்கான் பார், அசைய மாட்டான், கம்மு போட்டு உட்காந்துருப்பான். ஆனால் இன்னைக்கு முந்தா நாள் சாயந்தரம், நேற்று சாயந்தரம், முந்தா நாள் சாயந்தரம் கீழே இறங்கி வந்துட்டானே. பிரச்சனை வருது. யாரெல்லாம் போராட மாட்டான், போராடக்கூடாதுன்னு நினைச்சானோ, இன்னைக்கு அவனெல்லாம் தெருவுக்கு இழுத்து வர்றதுக்கு, அதான் சொன்ன, மரம் அமைதியை விரும்பினாலும் காற்று அதை அனுமதிப்பதில்லை. நேற்றைக்கு ஆஷா தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அந்தந்த கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு மாவட்டத்தில் உள்ள பூந்துட்டான், தூம் பண்ணிட்டான், உள்ள பூந்து வைத்திருச்சல. எவ்வளவு நேரம் ஆகும்? கோவம் வராதா? இபிகாரன் மட்டும் வைத்து சோர்த்துட்டு இருக்கா? இல்லை கான்ட்ராக்ட்காரன் சும்மா நீ சொன்னா அடிமை கேட்டு இருப்பானா? என்னையா ஒரு ஆஃபீஸில் முன்னெல்லாம் ஒரு செக்ஷன் ஆஃபீஸ் ஓயிண்ட் ஆஃபீஸுக்கு போனோம்னா 20 தொழிலாளி 25 நிரந்தர தொழிலாளி இருப்பான். கான்ட்ராக்ட் பேர் 10 பேர் வெளியே உட்காந்துருப்பான். என்ன 87 அனுபவத்தை நான் சொல்றேன். கான்ட்ராக்ட் சாப்பிட வெளியே தான் உட்காரணும். 87க்கு பிறகு தனியா கான்ட்ராக்டுடைய முகமே மாறிச்சு. அன்னைக்கு ஏ கிட்ட பேச ஒரே ஆள் ஃபோர்மன் தான் பேசுவோம், எல்லையை கூட பேச மாட்டான். பழைய தோழர்களுக்கு தெரியும். டேய் வாடான்னுவான். சார் கான்ட்ராக்ட் ஸ்டாஃப் இங்க நிரந்தர தொழிலாளி கூப்பிட்டுருந்தோம். அந்த கலாச்சாரத்தை முகத்தை மாற்றியது, உங்களுக்கு தேவையான மரியாதையை உருவாக்கி கொடுத்து எந்த அமைப்பு? மின்சார வாரிய மத்திய அமைப்பு இல்லையா? உன்னை மனிதராக மாற்றி இருக்கிறது உங்களுக்கு. அது வந்து அதுக்கான காரணம் என்ன? எனக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்து என்ன சொல்லுவானே, ஹார்லிக்ஸை பத்தி விளம்பரம் போடும்போது எங்க அம்மா 75 நாள்ல இருந்து ஹார்லிக்ஸ் தான் கொடுக்குறாங்கம்மா. எனக்கு 87 மின்சார வாரியத்தில் வேலைக்கு வந்த காலத்துல இருந்து ஒப்பந்த தொழிலாளர் நிரந்தரம் இதே தான் கோரிக்கை. அனுமார்வான் மாதிரி கன்னித்தீவு மாதிரி போயினே இருக்குது. யார் பாட்டுக்கும் ரொம்ப வேதனையான விஷயம். இந்த அரசு பல கூட்டங்களில் பேசுகின்ற பொழுது, எதிர்கட்சியா இருக்கின்ற போது பல இடங்களில் இவர் பேசியிருக்கிறார். பல நேரத்தில் கேட்கும் நம்பிக்கை ஏற்பட்டது. அரசு ஊழியர்களே, நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள். உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவுடன் நிவர்த்தி செய்யப்படும், போராட வேண்டிய வேலை இருக்காது அப்படின்னு சொல்லவரு ஒரு 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 வேலையை வாய்ப்பு எல்லாமே செய்யுங்க. கரெக்ட். உங்களுடைய கொள்கையை நிறைவேற்றக்கூடிய, அரசினுடைய கொள்கையை அமலாக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மின்சார ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், சுமை பிற கார்பரேஷன் தொழிலாளர்கள், உங்களையே நம்பி இருக்கக்கூடிய அரசு துறையை நம்பி இருக்கக்கூடிய டாக்டர்கள், நர்சுகள், இப்படி ஏராளமான பேர் உங்களை நம்பி வாக்களிச்சவே என்ன நிவாரணம் கொடுத்தீங்க? உங்களுக்கு மட்டும் கோபம் வருது. இந்த மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியினை மத்திய அரசு கொடுக்க மறுக்கின்ற பொழுது, மாநில அரசுக்கான அதிகாரத்தை பறிக்கின்ற பொழுது, மாநில அரசினுடைய பல்வேறு விஷயங்களை நேரடியாக மத்திய அரசு தலைகின்ற போது உங்களுக்கு குரல் கேட்குது இல்ல? கலகக்காரலா மாறுறீங்கல்ல, மக்களை இணைக்கிறீங்கல்ல. உன்னை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் செய்தது என்ன? வேண்டாம். நீங்கள் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகின்றோம். பல சூழ்நிலையை பார்க்கிறோம். ஜாதியை சொல்லி, மதத்தை சொல்லி, நாட்டினுடைய இறையாண்மையை, மக்கள் ஒற்றுமையை கிடைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மத்திய அரசு நடவடிக்கை இந்த காலகட்டத்திலே இந்த நாட்டினுடைய இறையாண்மை, ஒரு மாநில அரசுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும், மாநில சுயாட்சியை பாதுகாக்க வேண்டும்.
தமிழக மக்கள் எல்லா விதத்திலும் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நீங்கள் இன்னும் கெட்டு போல ஏப்ரல் தான் 2026 ஏப்ரல் தான் செய்யணும்னு நினைச்சா நீங்க செய்யலாம். உங்க தலைவர் சொன்னார், எனக்கிடத்திலே கருணை இருக்கிறது, நிதிதான் இல்லை என்று. யார் சொன்னால் தெரிஞ்சுங்க. இல்ல, தமிழக அரசு இன்றைக்கு தனியார் துறை எல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு தொழிலாளி தொழிற்சங்க தலைவர்களை மதிக்க மாட்டேன்றாங்க. போராடி பெற்ற உரிமைகள், தொழிற்சங்க உரிமைகள், ஒரு அரசு துறை ஒரு கம்பெனியில, சாம்சங் கம்பெனியில தொழிற்சங்கம் ஆரம்பிச்சு பதிவுக்கு அனுப்புறான், அங்கீகாரத்தை அனுப்புற, நாட் ஃபார் ரெகனைசேஷன், ரிஜிஸ்ட்ரேஷன் அனுப்புறான். 45 நாள்ல கொடுக்க வேண்டிய தொழிலாளர் துறை கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் 5-6 மாசம் கழித்து, அதுவும் ஹைகோர்ட் தலையிட்ட பிறகுதான் உங்களால் அதுக்கு அந்த தொழிற்சங்கத்துக்கு பதிவு தர முடியும் என்று சொன்னால் நீங்கள் யாருடைய கட்டுப்பாடு இருக்கிறீர்கள்? உங்களுக்கு முதலாளி சாம்சங் உங்க நாட்டினுடைய நீங்க ஆளக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா? கேள்வி எழுப்பதில்லை. வேண்டாம், உங்கள் நடவடிக்கையிலே மாற்றம் தேவை, ஜனநாயக அணுகுமுறையில மாற்றம் தேவை. இல்லை என்று சொன்னால் 26 நீங்கள் நான் சொல்வதற்கு இல்லை என்று கூறி இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்திலே கலந்து கொண்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும், ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும், அனைவருக்கும் மின் ஊழியர் மத்திய அமைப்புடைய மாநில மையத்தின் சார்பாக நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்து வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வசூல் பண்ணால வந்து மின்சார வாரியமும் காவல்துறையும் தேடுது. அதில் ஒருத்தருக்கு பணம் கொடுத்து ஏமாந்தவர், நான் காணியை விற்று 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தேன், என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கல, மஞ்சள் பூத்திட்டு வந்து ஆவின் பூத்தில் மின்சார வாரியத்தை முன்னாடி வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்ச மாதிரி ஒருத்தர். அதை செக்ரட்டரி கொண்டு போயிட்டு வாரி தலைவர் கொண்டு போயிட்டு என்னன்னு கேட்ட பொழுது இந்த மாதிரி சொன்ன. அடுத்த நாள் பத்திரிகையில் வருகிறது, மின்சார வாரியத்தில் ஒப்பந்த ஊழியர் எடுக்கின்ற நோக்கம் கிடையாது, யாரும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்று அடுத்த நாள் பத்திரிகையில் செய்தி வருது. வாரிய தலைவர் பத்திரிகை கொடுத்துக்க. நான் எதுக்குள்ள சொல்றேன்னா, அதே போன்ற ஒரு கூட்டம் இப்பொழுதும் துவங்கி இருக்கிறது. ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுவாங்க, 50,000 கொடுக்க 1 லட்சம் கொடுக்க கேட்பாங்க. சீட்டு சங்கத்தை நம்பி வருகின்றவர்கள் யாரும் யாரிடமும் 5 பைசா கொடுக்க கூடாதுங்க. நம்மால் முடியாது என்று சொன்னால் எவனால முடியாது என்பதை தீர்க்கமாக நீங்க நம்பலாம். சீட்டு சங்கத்தை முடியல, எவனால முடியாதுங்க. குறுக்கு வழியில போய் பண்ணிட முடியுமா? அதை 2 கோடி 3 கோடி வசூல் பண்ணி பணத்தை குத்துற போட்டுருவாங்களா? போட முடியுமா? அது 8000 பேர் மட்டும் போடுவாங்களா? அப்ப ஜிஜிசி இருக்கிற என்ன கதை? 3 தெர்மல் ஸ்டேஷன் வேலை செய்யற என்ன கதை? 3 தெர்மல் ஸ்டேஷன்ல வேலை செய்யறவங்க எப்ப பண்ணாங்க? 98 பர்மனன்சி பண்ணதோட சரி. அதுக்கப்புறம் தெர்மல்ல வேலை செய்யற ஒப்பந்த ஊழியர்களை இன்று வரையில் கண்டும் காணாதது போல இருக்கின்ற மின்சார வாரியம் என்ன பதில் சொல்ல போகிறது? அங்கே 7000 பேர் இருக்கான். எங்க தெர்மல்ல வேலை செய்கிற ஒப்பந்த ஊழியர்களை சென்ட்ரலுக்குரிய 6000 இருந்து 7000 பேர் வேலை செய்யறான். 3 லொகேஷன்ல 5 பிளான்ட்ல. அவங்க கதை என்ன? அப்ப குறுக்கு வழியில் எப்பொழுதும் மின்சார வாரியத்தில் பணி நிரந்தரம் கோரி வருகின்ற எக்ஸோ ஒய்யோ யாராக இருந்தாலும் அவர்களை நாம் நிராகரிக்க வேண்டும். சீட்டு சங்கத்துக்கு உள்ளே வந்து நேர்மையாக நின்று இது போன்ற பல்வேறு போராட்டங்களை இயக்கங்களை செய்து மின்சார வாரியத்தை பணிய வைத்து அரசாங்கத்தை கவனிக்க வைத்து நமது நிரந்தர உரிமையை பெறுவோம். நான் கேட்கிறேன், ஒரு ஒப்பந்த ஊழியர் நாங்கள் பணி நிரந்தரம் கோர மாட்டோம் என்று சாஷ்டாங்கமா காலில் விழுந்து அண்டர்டேக்கிங் கொடுத்துட்டு டெய்லி வேஜஸ் வச்சுக்கணும் எந்த ஒரு தொழிற்சங்கமா சொல்லுமா? யோசிச்சு பாருங்க. டெய்லி வேஜஸாக கடைசி வரையும் 58-60 வயசுல வேலை செய்ய தயாரா இருக்கிறேன் என்று ஒரு தொழிற்சங்கம் சொல்லும் என்று சொன்னால் அது சரியா தவறா என்பதை நமது ஊழியர்கள் தான் முடிவெடுக்கணும். சீட்டு சங்கம் ஒருபோதும் ஏற்காது. அடையாளம் காண தினக்கூலி கூடு 480 நாட்கள் ஆன பிறகு பர்மனன்ட் பண்ணி என்ற கோரிக்கையை தொடர்ந்து வைக்கும். அது எவன் சொன்னாலும் கேட்காது. நாங்க வைப்போங்க, எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. எனது சட்டம் 2 ஆண்டுகள் 480 நாட்கள் பணிபுரிந்தால் அவர் பணி நிரந்தர கோர தகுதி உடையவர் என்ற அடிப்படையில் அந்த சட்டத்தின் அடிப்படையில் நம்ம கண்டிப்பா கேட்போம். நான் கேட்க மாட்டேன்னு ஒருத்தர் சொல்றான், இண்டிபெண்டன்ட் பாண்ட் எழுதி கொடுத்துட்டான். அது சரியா?
இப்பொழுதும் நான் யார் பேர் யாரும் சொல்லாமலே சொல்ல, நாகரிகம் கருதி பேர் யாரும் சொல்ல அவங்க கொடுத்த காப்பி என்கிட்ட இருக்கு. ஆக தொடர்களே, மின்சார வாரியத்தில் ஒப்பந்த ஊழிய பணி நிரந்தரத்திற்காக ஆளுங்கட்சி விடியல் அரசு எதிர்கட்சியாக இருந்த பொழுது தேர்தலை சந்தித்த பொழுது வாக்குறுதி எண் 158 சொன்ன விஷயத்தை அவர்கள் மறந்திருக்கலாம். மின்சார வாரிய ஊழியர்கள் ஒப்பந்த ஊழியர்கள் எப்பொழுதும் மறக்க மாட்டார்கள். அதை நினைவுபடுத்தி போராடி கொண்டே இருப்பான். போராட்டம் வெற்றி அடையவில்லை என்று சொன்னால் அடுத்த சட்டமன்ற தேர்தல் 2020 மே மாதம் நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த ஆளுங்கட்சிக்கு விடியல் அரசுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன பரிசை அளிக்க வேண்டும் என்று ஒப்பந்த ஊழியர்கள் சீட்டு சங்கம் தெளிவாக முடிவை அறிவிக்கும் என்பதை இந்த நேரத்திலே விடியல் அரசுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறோம். ஆக கடந்த கால வரலாறு இருக்கு. மின்சார வாரியத்தில் நமக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. அதே போல திமுக அரசுக்கும் வரலாறு. ஆற்காடு வீராசாமி அவர்கள் மின்துறை அமைச்சராக இருந்த வரையில், கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த வரையில் இந்த ஏழை பாடைகளுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, ஒப்பந்த ஊழியர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு தொடர்ந்து பல்வேறு சலுகைகளை கொடுக்கவில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? அரசு ஊழியர்கள் மத்தியில மிகப்பெரிய செல்வாக்கு திமுகவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது கலைஞர் விதை போட்டது. கலைஞர் அவர்கள் செய்த பல்வேறு விஷயங்கள் தான் இன்னைக்கு அரசு ஊழியர்கள் திமுகவை நம்புவதற்கு காரணம். ஆனால் நாங்கள் தெளிவாக புரிந்திருக்கிறோம், கலைஞரின் திமுக வேறு, ஸ்டாலின் அவர்களின் திமுக வேறு என்பதை ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக நமக்கு உணர்த்தியிருக்கிறார். இந்த 4 ஆண்டுகளில் உணர்த்தியிருக்கிறார். அவருடைய வீடியோ என்பது நமக்கு தொடர்ந்து வருது. சேலம் மாவட்டத்தில், நாமக்கல்ல அவர் பேசிய பேச்சு, செந்தில் பாலாஜி எதிர்த்த பேச்சு, பேசுற பேச்செல்லாம் நமக்கு இப்ப வீடியோவாக சுத்தி வருது. அதெல்லாம் அவருக்கு நாம் நினைவுபடுத்துறோம். அரசு ஊழியர்களை எதிர்த்து கொண்டால், பகைத்து கொண்டால் சட்டமன்ற தேர்தலில் என்ன பதில் கிடைக்கும், என்ன வெற்றி கிடைக்கும், என்ன தோல்வி கிடைக்கும் என்பதை அதிமுக உணர்ந்திருக்கிறது, திமுக உணர்ந்திருக்கு. 2000 ஆண்டு சட்டமன்ற தமிழகத்தில் அப்பொழுது முதலமைச்சராக இருந்த அம்மையார் அவர்கள், அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் அப்ப முதலமைச்சராக இருந்தாங்க. 1 லட்சம் பேரை டிஸ்மிஸ் பண்ணாங்க. டிஸ்மிஸ் பண்ண பிறகு அடுத்த சட்டமன்ற தேர்தலில் மண்ணை கவ்வினார்கள், தோற்று போனார்கள் என்பதை இப்பொழுது இருக்கக்கூடிய விடியல் அரசு மறந்துவிடக் கூடாது. அப்ப வாக்களிக்கிற நாம தான், வாக்களிப்பவர்கள் எஜமானர்கள். வாக்க காசு கொடுத்த வாங்குற எஜமானன் கிடையாது. காசு கொடுத்தா ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. மகளிர் உரிமை தொகை 1000, 2000, 3000 கூட்டி கொடுத்து விட்டால் அரசு ஊழியர்கள் வாக்கு வேண்டாம் என்று எப்படியும் போட மாட்டாங்க, இப்படி வாங்கிக்கலாம் என்று ஒருவேளை அவர்கள் குறுக்கு கணக்கு போடலாம். எந்த கணக்கு போட்டாலும் நீங்கள் ஜெயிப்பதற்கான கணக்காக இருக்காது. ஏன்னா அரசு ஊழியர்கள் தான் யார் ஜெயிக்க வேண்டும், யார் தோற்க வேண்டும் என்பதை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது அரசு ஊழியர்களுக்கு இருக்கு, மின்வாரிய ஊழியர்களுக்கு இருக்கு, ஒப்பந்த ஊழியர்களுக்கும் இருக்கு. ஏன்னா வாக்கை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் தான் எஜமானர்கள். Consumer is our boss, voter is boss to the state government. அந்த வகையிலே இந்த தர்ணா போராட்டத்தை தமிழகம் முழுவதும் துவங்கி இருக்கிறோம். உற்சாகமாக தமிழகம் வந்து அனைத்து மண்டல அலுவலகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசை எதிர்த்து, விடியல் அரசை எதிர்த்து ஏற்கனவே கொடுக்கப்பட்ட நமக்கு சொன்ன பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் ஓங்கி உரக்க குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். நமது போராட்டம் ஒப்பந்த ஊழியர் போராட்டம் என்பது, இப்பொழுது துவங்கி இருக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது இன்னும் போக போக தீவிரமாகும். அது மக்கள் மத்தியிலே பிரச்சாரமாக மாறும். நடுத்தெருவில் நின்று கொண்டு சாலை மறியலை செய்வோம், முன்ன பிற விஷயங்களை செய்ய இருக்கிறோம். இதற்கிடையில அரசு ஒரு உத்தரவை போடும். அரசு ஊழியர்கள் போராடக்கூடாது, போராடுங்கள் அவர்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று. போராட்டத்திற்கு தள்ளியது தமிழக அரசு. ஞாபகம் வச்சுங்க, நாங்க ஒன்னும் போராட்டத்தை விரும்பி வரல. ஒரு முறை இல்ல, இருமுறை இல்ல, பல முறை சொல்லி பேசி நடக்காது போனதின் விளைவு எல்லாம் ஒன்னா சேர்ந்து போராட்டம் என்ன பண்றதுக்கு பயந்து போன அரசு சில உத்தரவுகளை போட்டு அரசு ஊழியர்களை பயமுறுத்த பார்க்கிறது. தமிழக முதலமைச்சருக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தொழிலாளி வர்க்கம் ஒன்றாக இணைந்து 1000 லட்சமாய் இணைந்த பிறகு உங்களுடைய எந்த சட்டங்களும், எந்த காவல்துறையும் தொழிலாளி வர்க்கத்தை கட்டுப்படுத்த முடியாது. அது கோட்டையை நோக்கி வரும், கோட்டையை தகர்க்கும் என்பதை
கடந்த கால வரலாறுகள் நிரூபித்திருக்கு. மீண்டும் ஒரு வரலாற்றை ஏற்படுத்த நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் சீட்டு அதற்கும் தயாராக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, மாநில அரசு ஏற்கனவே தேர்தல் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் எங்களது போராட்டம் ஓயாது என்று எந்த வகையில் நியாயம்?